மேடம், நான் டைவர்ஸ் கொடுக்க போறது இல்ல. வேணாப்பா சொல்றா கேளுங்கய்யா. இப்ப என் சிச்சுவேஷன் மாறிடுச்சு மேடம். இனிமே என்னால டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது. என் குடும்பத்தை நீ பாத்துக்கடா. ஏமாப்ல மாமாவை வெட்டிய மருமகன் நியூஸ்ல வரண்டா. ஏண்டி கொடுக்க மாட்டேன்? ஏன்னா மனோஜோட குழந்தை என் வயித்துல இருக்கு. எரியுதா? இன்ஜின்ல எதுவும் ப்ராப்ளமா சார்? எல்லாம் நிறுத்துங்கப்பா, எமர்ஜென்சி. என் வயிறு எரியுதுங்க. அவர்தான் என் குழந்தைக்கு அப்பா. என்னாச்சு மாப்ள? வாழ்க்கையில நீ லவ்வ பத்தியே நினைக்காத அளவுக்கு ஒருத்தன் பண்ணிட்டா மாப்ள. அப்படியே இவண்ட பெரியணும்னு நான் முடிவெடுக்கலாம். ஆனா என் குழந்தைக்கு அப்பா இல்லாம இருக்க முடியாதுல்ல. டேபிள்ல கெஞ்சி கேக்குற, முடிச்சிட்டு போ. முடிச்சிருவாங்கப்பா, முடிச்சிருவாங்க. கடவுளே நாங்க பிரிய கூடாதுன்னு என் வயித்துல ஒரு உயிரை கொடுத்திருக்காரு. முதுகுல குத்திட்டு இல்ல? இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. சின்ன பையன் தெரியாம போன். இது மனோஜோட குழந்தை. இனிமே நான் எப்பவும் மனோஜ் பிரிய மாட்டேன். காசு கூட தராம எஸ்கேப் ஆயிட்டான். அப்பா ஒழுங்கா ரிட்டையர் ஆனா வீட்ல கைய கால வச்சுட்டு சும்மா இருக்கையா. நீ முன்னாடி ரொம்ப ஆசைப்பட்ட மாதிரி நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது. ஆஸ்திரேலியாக்கு மச்சான். போடா போடா, கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா போயிடுறா. குழந்தைக்காக நம்ம சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும். இனிமே நம்மள யாரும் பிரிக்க முடியாது. என்ன அட்டூழியம் பண்றாங்க, வாங்குறாங்க போங்குறாங்க. உங்க சௌரியத்துக்கு வர நக்கலா இருக்கா உங்களுக்கு? இது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு மேல உங்களுக்கு மியூச்சுவல் டிவோர்ஸ் கிடைக்க போறது இல்ல. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. இந்த கேஸ் இந்த ஜன்மத்துல முடிய போறது இல்ல. நீங்க முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க, நான் கிளம்புறேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. எப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போறா? மா, இதுக்கு காரணம் பார்லரமா மட்டும் இல்லைல்லம்மா. ஏன்னா என் பக்கிட்ட என்ன நிக்கிறீங்க? அங்க போங்கண்ணே, என்னையே தான் ஃபாலோ பண்ணுமா நீங்க? மனோஜ், என்னடா இதெல்லாம்? எனக்கு எரிச்சல் வருது. இவனை நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்த அப்ப மன நிக்கிற ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. டேய், நீ பார்லரமா கூட ஜோடி போட்டு சுத்தும் போதே நினைச்சேன்டா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி இழுத்து விடுவேன்னு. சரி, விருப்பம் இருந்தா இரு. வெளிய போடாமல. என்னப்பா வெளிய போடா. டேய், சேர்ந்து வாழவே விருப்பம் இல்லைன்னு கோர்ட்டுக்கு போனேன். இப்ப என்னடா இது? நக்கல் இதுதோ ஏண்டா? பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பிடிக்காத பொண்ணு கூட குழந்தை மட்டும் பெத்துக்க முடியுமா? என்ன லாஜிக் இது? இப்போ நீ லா பாயிண்ட் புடிச்சிருக்க. இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட கூடாது. அதுதான் நாம நம்புற மாதிரி இன்னொரு பொய் சொல்லிட்டு போறா. மூளை வச்சிருக்கியா இல்ல மூளை டிக்கில வச்சிருக்கியா? வச்சிருக்கேங்க. அறிவு இருக்கிற மாதிரி பேசு. வா. டாக்டர் தானே வந்து பார்த்து செக் பண்ணிட்டு கர்ப்பமா இருக்கான்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி ரோஹிணி போய் சொன்னதா ஆகும்? மதிக்கிறதே கிடையாது. இந்த நாட்டை தூக்கி நிறுத்த போறதே அவங்க மேல நம்பிக்கை வைக்கணுமா வேணாமா? நீ பணம் கொடுத்து சொல்ல இருப்பா. ஆண்டி, டென்ஷன்ல ஓவரா இமேஜின் பண்ணாதீங்க. என்கிட்ட பேசுற மாதிரி எல்லார்ட்டையும் போய் மெண்டல் மாதிரி பேசிக்கிறதுன்னு வச்சுக்க. பைத்தியம்னு முத்திர குத்தி இருக்காளே, அவ கூட சேர்ந்தா எல்லாரையும் அவள மாதிரியே மாத்தி வச்சிருவா. மரியாதை இப்ப மட்டும் இவரு பெரிய மரியாதை இருக்கும்ல. ஊருக்குள்ள போற வரையெல்லாம் சார் வணக்கம் சார்ட்டு தான் போவாங்க. எப்ப சொல்லணும்? டைம் என்னன்னு பார்த்து சொல்லு. என்னடா பேசிட்டு இருக்க? நிறுத்தியா? எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. ஒழுக்கமா உண்மையா மனசாட்சியை தொட்டு சொல்லு. இல்ல உண்மையை சொல்றியா பொய் சொல்றியா? மலாலி, நாங்க போய் பேசியிருக்கோம். இல்ல அதெல்லாம் எதுக்கு கேட்டுட்டு இருக்கற? இவ எப்பலாம் கேட்டா சொல்ல மாட்டாப்பா. 4 10 சொல்லுங்க. என்ன நல்லா இருக்கு? கை நல்லா இருக்கு. கையில அடிபட்டுருச்சு. வேற நல்லா இருக்கு. கால்ல இன்ஜூரி ஆயிருச்சு. 5-6 மாசத்துக்கு மேல ஆக போகுதுங்க. அப்புறம் எப்படி ரோகிணி கர்ப்பமானா? வெக்கமல்ல? இல்ல இல்ல இருக்காது. எப்படி இருக்கும்? அது இருக்கிறவன் ஏன் இதை செய்ய போறான்? அவ வயித்துல இருக்கிறது உன் குழந்தைன்னு அவ சொல்றான். உண்மை உனக்கும் ரோகிணிக்கு மட்டும்தான் தெரியும். சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சத்தியமா இல்லப்பா, அவ சொன்னதெல்லாம் பொய்ப்பா. அந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா. இருக்கு. ஆனா அதுல இந்த பண்ணாடா இருக்க. இது சொன்னதுல 1% கூட உண்மை கிடையாது. நான் இவா இருக்கிறது கன்ஃபார்ம் தான். அவ குழந்தைக்கு இவன் அப்பான்னு சொல்றதுதான் பொய். நான் எடுத்துக்க முடியுமா? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் அப்பான்னு சொல்லிட்டு போனாங்க. ஏய், அவ என்ன பெரிய உத்தமையா? நடிச்சு ஏமாத்துனவ. அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க. நீ பண்ணுவ. உன்னை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கான். நீ பண்ண மாட்டடா. உன்னை சுத்தி இருக்கவன வச்சு பண்ணுவ. பொறுக்க போற குழந்தைய பத்தி இத்தனை பேர் முன்னாடி இவ்வளவு தைரியமாலாம் பொய் சொல்ல மாட்டாங்க. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நாமத்து வரோம்.
எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்னை ஏமாத்தி பணத்தை எடுத்துட்டு ஓடினவன் தான். நீ ஊர்ல எவ்வளவு திருட்டு வேலை பாக்குறேன்னு எனக்கு தெரியாது நினைச்சுக்கிறியா? டா அவன் சார்ஜர் அடி திருடி வச்சிருக்க, இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு தெரியும் நினைக்கிறியா? பண்ணிட்டு தாமா இருக்கான், அவங்க வீட்டுக்குலாம் போயிருக்கான். டேய் அன்னைக்கு அவ வீட்டுக்கு பணம் கொடுக்க தாண்டா போனா. இதே வேலையாத்தான் அலையறீங்களாடா? வேற எங்களுக்கு என்ன சார் வேலை? இது ஒண்ணுதானே வேலை எங்களுக்கு. சென்னையில தெருக்கு தெரு தெரியுறீங்க. ஆமா. சொன்னதுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்ல தானே? ஆமாப்பா. பானிபூரி முட்டை பூசம் வாங்கி தரேன்னு சொன்னானே, வாங்கி கொடுத்துட்டேன். அப்பல என்னைய பார்த்து அவன் பானிபூரிக்கு வேலைக்கு போற மாதிரி தெரியுதா? ஏய் நீ ரெஸ்டாரண்ட் படிக்க போறோம்னு நினைச்சடா? சீக்கிரட்டா எங்கேயுமே மீட் பண்ணலையாடா? இல்லடா, நான் ஏன்டா அவளை பார்க்க போறேன்? சண்டை போடுறான் போறான், அவனை போய் நம்ம கேக்குறா தானே. எடுத்ததுக்கு அப்புறமா நீ அது மேல ஒரு மயக்கத்துல தான் சுத்தி தெரிஞ்ச. அன்னைக்கு கூட பலகுரலோட ஹோட்டலுக்கு நீ அதை கூட்டு வரல? ஆனா மனசாட்சி எல்லாம் புழுகுறீங்களடா. ஒரே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா முடிஞ்சு போச்சு. அது ரோஹிணிக்கும் தெரியும்ல. வாழவுரா சாமி, அத்தாடி நல்ல வேலை. நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன்னு இன்னைக்கு யாராவது சிக்க மாட்டாங்களே. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நான் அவளை எங்கேயும் மீட் உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு புலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. பண்ணவும் இல்ல. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அதுக்கு நான் பொறுப்பும் இல்ல. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. அப்ப அந்த குழந்தைக்கு அப்பா யாரா? அத இவனை கேட்ட இவனுக்கு எப்படி தெரியும்? இருக்கானுங்க பாரு, போட்டு உசுர வாங்குறதுக்கே திரியானுங்க. செத்த பயலுல நார பயலுலா புடிச்சவனே புடிச்சு தெரியும். ஏற்கனவே கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்தவ, இந்த குழந்தை எவனோடதோ சொல்லியா முதல்ல அவனுக்கு. அப்புறம் ஏதாவது அசிங்கமா தான் கேட்டுருவேன். அப்புறமேல அப்புறம் அப்படி கேட்டுட்டேனே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கு. தான் கேட்காம இருக்கேன் நான். ரோஹிணி முன்னாடி நிறைய பொய் சொல்லிருக்காதா, ஆனா இந்த மாதிரி விஷயத்தை அவ பண்ண மாட்டா. பண்ணிட்டு தான் சார் வந்து. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீங்க யார் முதல்ல? சார் நான் ஏத்த விட்டு இருக்கேன் சார். சார் உங்களுக்கு அதான் தேவையில்லை சார். மனோஜுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இவன் யாரு எப்ப என்ன பண்ணுவானு எங்க எல்லாருக்கும் தெரியலமா. என்கிட்டே வா வந்து சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லி கொடுத்து உன் கவுண்ட முடிச்சிட்டு போறதுக்கு வந்து நிக்கிற நீ. எல்லாம் போட்டு நம்ம குடும்பம் மானமே போயிருடா. அப்பா, அவ சொல்றது உண்மை இல்லப்பா. ஏமா அவர் பண்ணவே இல்லை. ஜனவரி விளாண்டுட்டு இருந்தா ஊரே பார்த்துருக்கு. அப்புறம் திருப்பி நீ வசிக்கிட்டு இருக்கேன்னு. அவன் கடைசி வரைக்கும் உண்மை என்னன்னே சொல்ல மாட்டான்பா. இவனுக்கு தப்பு பண்ண மட்டும் தான்ப்பா தெரியும். அது எதுக்குற தைரியமே கிடையாது. இருந்து புடுங்க போற. இந்த நாக்கு இருந்தா அதனடா நீ பேசுவ. இந்த நாக்கு இருந்தா பேசுவ. நாக்கு இருக்க கூடாதா? போதுமா எனக்கு? மத்தவங்க யாரு நம்மனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. டேய் டேய், இப்போ எதுடா மாயாண்டி குடும்பத்தார் தருண் கோபி மாதிரி நடிக்கிற? நீ எப்ப போய் சொல்லுவ, எப்ப உண்மை சொல்லுவ? ஒண்ணும் புரியல. நீ இல்ல உண்மையை சொல்றியா பொய் சொல்றியா? மலாலே நாங்களும் போய் பேசியிருக்கோம். நீயும் மாப்பிளையும் பிரிஞ்சு தானே இருந்தீங்க. அதான் அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இஷ்டம்னா பாப்பா, அப்புறம் என்ன படுத்து தூங்குவேன் நான். இப்பதான் ட்ரெண்ட். ஆமா தெரியாது அவனுக்கு. என் பிள்ளையோட அப்பா மனோஜ் தான் அப்படின்னு ஒரே ஒரு பெட்டிஷன் போட்டா போதும். ஜட்ஜி பயந்தோரி பல இருக்காங்க. பயந்தோரி பயந்தாங்குழி பக்கோடா. டேய் போடா. ஒரே ஒரு பெட்டிஷன் போட்டா போதும். ஜட்ஜி உடனே டைவர்ஸ் கேஸையே தள்ளுபடி பண்ணிடுவாரு. நீ பண்ணதுக்கு தானே அவன் திரும்பி பண்றான். சட்டப்படி பிறக்க போற குழந்தைக்கு அப்பாவோட வருமானத்திலயும் முழு உரிமை இருக்கு. ஆமா விஜயா. வேற எங்கடா வரணும்? வேற வரதுக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு. நினைச்சீங்களா? மனோஜ் தான் இந்த குழந்தைக்கு அப்பான்னு நம்ம எல்லாரும் முன்னாடியும் தானே சொல்லிட்டு போனாங்க. சும்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல. நேற்று தோத்து போயிட்டோமா, திருப்பி பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு எனக்கு. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே.